நிறைய சகோதரிமார்கள் கண்ணீர் விடுறத நானே பார்த்துருக்கிறேன். அவனை ஒரு தம்பி போல தான் சிநேகித்து நான் வந்து பேசினேன். அதற்கு போய் என்னோட ஹஸ்பண்ட் என் மேல சந்தேகப்படுறாரு. அவன் சின்ன பையன். எனக்கும் அவனுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்குது. பக்கத்து வீட்டு பையன். அவன்கிட்ட பேசினேன். அதற்கு போய் எங்க ஹஸ்பண்ட் என் மேல சந்தேகப்படுறாரு. இன்றைக்கு எங்களுடைய திருமண வாழ்க்கை குலைந்து போய்விட்டது. எல்லாம் ஒரு சின்ன தீப்பொறி இருக்குது தெரியுமா? அது வீட்டையே கொளுத்திரும்னு சொல்லுவாங்க. அது போல பிள்ளைகளே, சகோதரிமார்களா நீங்க கவனிச்சீங்க. நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறீங்க, சின்சியரா இருக்கிறீங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனா, அவங்களுடைய பொசசிவ்னஸ்க்கு உங்கள விட்டு குடுத்துருங்க. ஏன்னா, தேவன் வந்து திருமணம் ஆயிட்ட பிறகு கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா பார்க்கிறாரு. ஒரே சரீரமா தான் பார்க்கிறாரு. அதனால அவர்கள் கணவர்மார்கள் தலையா இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும். சரிங்களா? அவங்க என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க மேல பொசெசிவா இருக்கிறது தப்பா? இனி இந்த காலத்துல வந்து லவ்வுலே டாக்ஸிக் லவ்லாம் வந்துருச்சு. ஐயோ! கொஞ்சம் கேரிங்கா இருந்துட்டா போதும். அந்த லவ் பண்ற அந்த பையன் வந்து தான் சிநேகிக்கிற அந்த பெண் மீது கொஞ்சம் வந்து கேரிங்கா இருந்துட்டா போதும். ஐயோ! ஒரே டாக்ஸிக் லவ்வா இருக்கு. ரொம்ப பொசெசிவ்னஸா இருக்கு. எனக்கு ஃப்ரீடமே இல்ல. அப்படின்லாம் சொல்றாங்க. அது அதெல்லாம் வந்து உலக பிரபலமான காரியங்கள். அதெல்லாம் தவறான காரியங்கள்னு வச்சுக்கங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்படி கணவனும் மனைவியுமா கர்த்தர் இணைத்திருக்கும்போது, அந்த புருஷன்மார்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்க. உங்க மேல பொசெசிவா இருக்கிறாங்க. அது வந்து நீங்க உங்க ஃப்ரீடம ஸ்பாயில் பண்ற மாரி நெனச்சுக்காதீங்க. உங்க மேல அதிகமான அக்கறை, உங்க தாய் தகப்பனை விட அதிகமாய் அக்கறையா இருக்கிறாங்கன்னு எடுத்துங்க. பாசிட்டிவா எடுத்துங்க. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா எடுத்துங்க. சரிங்களா? என்னோட ஃப்ரீடம பிரேக் பண்றாரு. அப்படி எடுத்துக்காதீங்க. என்ன கட்டுப்படுத்த பார்க்குறாரு. நானா அவருக்கு அடிமையா? அப்படி யோசிக்காதீங்க. சரிங்களா? ஒரு சின்ன தீப்பொறிய விட்டுறாதீங்க. இப்ப ஆம்பளைங்களுக்கும் சொல்றேன். ஒரு சின்ன தீப்பொறி உங்க குடும்ப வாழ்க்கை அழகான அந்த இல்லத்தை கொளுத்தி போட்டுரும். காட் பிளஸ் யூ.